ஆனா அவர் ஒரு கப் பிரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு தான் தர்றாரு. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆட்டுக்கல் ஆட்டினா எந்த வேகத்துல என்ன இதுல ஆட்டுவாங்களோ அந்த விஷயத்த அவர் ஆட்டோமேட்டடா மாத்தி அதுக்குன்னே ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்காரு. திருச்சியில மண்பானை மோகன் ஒருத்தர் கிட்டத்தட்ட அவரை மாதிரி ஒரு பாரம்பரிய சமையலுக்காக தன்னோட வாழ்க்கையே வந்து கொடுத்துட்டு உழைக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம் தான். இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல வந்து தாத்தா பாட்டிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சட்னி சாம்பார்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுமானா முடியாது. நம்ம ட்ரை பண்ணலாம், பட் நம்மளுடைய உடல் வலிமை அதுக்கு ஒத்து வராது. இதை வந்து பேசிக்கா ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்ச அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆட்டுக்கல் ஆட்டினா எந்த வேகத்துல என்ன இதுல ஆட்டுவாங்களோ அந்த விஷயத்த அவர் ஆட்டோமேட்டடா மாத்தி அதுக்குன்னே ஒரு உணவகம் நடத்திட்டு இருக்காரு. அவரே பயிர் விளைவிச்சு அந்த ஆர்கானிக்கா அது கொண்டு வந்து அவருடைய சமையல்ல எந்தவித சத்து குறைபாடுகளும் ஏற்படாம அந்த உணவு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல அதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஒரு கப் பிரைஸ் வந்து 20 ரூபாய்க்கு தான் தர்றாரு. நல்ல உணவை பண்றதுக்காக நிறைய டைம் நிறைய பேர் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் அதை இன்னைக்கு என்னன்னா நல்ல உணவை தாண்டி கண்ணுக்கு அட்ராக்டிவான ஒரு உணவு தான் நமக்கு தேவைன்னு நினைச்சு நம்ம போறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உணவுகளை பதிவு செய்யற மக்களை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அப்படிதான் கமர்கட் ஸ்ரீன்னு ஒருத்தரை பத்தி பதிவு பண்ணோம். அவருடைய பையனுக்காக ஒரு சாக்லேட், அதாவது நல்ல ஸ்நாக்ஸ் தேடுறப்போ ஒரு பிராண்டட் சாக்லேட்ஸ் மட்டும்தான் அவங்க கையில இருந்தது. வேற நல்ல ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லையேங்கிற ஏக்கத்தை அவரோட வேலையை விட்டுட்டு இன்னைக்கு மற்ற குழந்தைகளுக்காகவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை மட்டுமே பண்ற ஒரு மனிதர். அவரோட வாழ்க்கையவே அவர் பையன் கேட்ட ஒரு ஸ்நாக்ஸுக்காக மாத்தி அவரோட தொழிலையே மாத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலா இந்தியால இருந்து பல பேர் அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பல மனிதர்களை நம்ம டெய்லியும் சந்திக்க முடிஞ்சது. அங்கே ஆக்சுவலா 3 ரூபாய்க்கு தோசை விற்கிற ஒரு அக்காவை பார்த்தோம். அது ஒரு கிராமம், ஆக்சுவலா திருவண்ணாமலையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு கிராமம். 3 ரூபாய் தோசை. இப்ப நீங்க அதுக்கு முட்டை தோசை போடணும் அப்படின்னா நீங்க கொண்டு போய் முட்டை கொடுத்தா அவங்க ஃப்ரீயாவே அந்த முட்டை தோசையை ஊட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்களே ஒரு எக் வாங்கி ஒரு முட்டை தோசை போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முட்டை அன்னைக்கு என்ன விலையோ 3 ரூபாய்னா 3 ரூபாய் பிளஸ் அந்த தோசைக்கான 3 ரூபாய், அவ்வளவுதான். அதுல ஒரு பைசா கூட ஏங்க உங்களுக்கு, நீங்க வறுமையில இருக்கீங்க, உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ரூபாய் லாபம் வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். இல்ல, எனக்கு வந்து ஏன் தோசைக்கான விலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து கஷ்டப்படுற சிரமப்படுற பல மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் கூட உணவு இருக்கு. கஷ்டப்படுற மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கறதுக்கு போராடுற பல மனிதர்கள், அன்சங் ஹீரோஸ் சொல்ற பல மனிதர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நோக்கிய பயணம் தான் இந்த மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். ஜென்ரலா ஒரு சேனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எவ்வளோ வீடியோஸ் போடலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் போடலான்னு யோசிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடுறது இல்லை. மாசத்துல ரொம்ப குறைவான வீடியோஸ் தான் போடுறோம். இன்னொன்று, இதுக்காக நாங்கள் பெரிய டீம் கிடையாது. நானும் என் மனைவி மட்டும்தான் இந்த டீம். பெருசாக கேமராமேன் கிடையாது, யாருமே எடிட்டர்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் தான் எல்லா விஷயத்தையும் நாங்களே கற்றுக்கிட்டு சேனலில் இருந்த சில அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்களே கேமரா பண்ணுறது, தவறு பண்ணி கற்றுக்கிட்டது தான்.